திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே துலுக்கமுத்தூர் பகுதியில் முதிய தம்பதி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பாலா, வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக ரவினா. அதாவது திருப்பூரை அடுத்து அவிநாசி தொகுதிக்கு உட்பட்ட துலுக்கமுத்தூர் பெரிய தோட்டம் என்ற பகுதியில் இன்று காலை முதியவர் தம்பதிகள் இறந்து கிடந்துள்ளனர். இது குறித்து அதாவது அந்த முதியவர் பெயர் பழனிசாமி, வயது 80. மேலும் அவரது மனைவி பெயர் பர்வதம், வயது 70. இவர்கள் அங்கு தங்கி அந்த துலுக்கமுத்தூர் தோட்டத்தில் தங்கி அவர்கள் அந்த தோட்ட பணிகளை மற்றும் விவசாயத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இருவரும் அவர்களது மகன்கள் மற்றும் மகள்களுக்கு திருமணமாகி தனித்தனியாக உள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை அவர்களது வீடு திறந்திருந்துள்ளது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் போய் பார்த்தபோது இருவரும் பிணமாக கிடந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அவிநாசி காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவலை அடுத்து அவிநாசி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்துள்ளனர். மேலும் அவர்கள் சடலங்களில் வெட்டுக்காயம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருவரின் பிரேதத்தையும் கைப்பற்றி திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து செல்லப்பட்டுள்ளனர். மேலும் அந்த சம்பவ இடத்திற்கு கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய்கள் வரவழைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக இந்த கொலை தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது வரை எந்த ஒரு துப்பும் துவங்கவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிகழ்ந்து வருகிறது. இதே போன்று 100 நாட்களுக்கு முன்பு பல்லடம் தொகுதிக்குட்பட்ட சேமலைக்கவுண்டம்பாளையத்தில் இதே போன்று கணவன், மனைவி மற்றும் மகன்கள் 3 பேர் தனியாக இருந்தவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ரவீனா, விவரங்களுக்கு நன்றி பாலா.